கண்முன்னே ஈழத்தில் கொத்து கொத்தா மக்கள் சாகிறப்ப அந்த பிணத்தின் மீது நாற்காலி போட்டு அமர்ந்த துரோகி கருணாநிதி, அந்த துரோக பாவச்சடை செஞ்சது திமுக. இன்னைக்கு என்ன பாசம் அப்படியே பொத்துக்கிட்டு வருது. அவங்க திரு சீமான் அவர்கள் மேடையில் இருக்கும்போதோ அல்லது மேடை ஏறும்போதே கூட அரசியல் பேசாதீங்கன்னு அப்படின்னு கொஞ்சம் அப்ப என்னன்னா சொல்றாங்களே. இல்ல அப்ப என்னன்னா, நீங்க அந்த புத்தக சாரங்களை மாசு பங்கேற்று என்ன பேசினார்? கலைஞர் வந்து கிண்ண சாதனை, கலைஞர் இவ்வளவு சாதனை பண்ணியிருக்காரு, அரசியலே இல்லையா அது? அமைச்சர் மாசு பேச அரசியலே இல்லையா? நேற்று ஐயா வீரமணி பங்கேற்று என்ன சாம்பார் எப்படி வைப்பதுன்னு பேசினாரா? பாஜகன்னு பேசலையா? மதவாதம்னு பேசலையா? நீங்க பேசுங்க, நான் தவறுன்னு சொல்லலை. அதே போல நாங்களும் பேசுறோம். என்ன படி இருக்குது? நீ ஒரு கருத்தை வைக்கிறேன், நான் ஒரு கருத்தை வைக்கிறேன், அதான் ஜனநாயகம். கருத்துரிமை எல்லாம் பேசுறது. ஆனால் சட்டமன்றத்தில் வந்து எதிர்கட்சிகள் பேசினா உடனடியாக நேரடியை துண்டிச்சிடுறது. இவ்வளோதான் திமுகவோட ஜனநாயகம். சீமான் அவர்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும், அவர் மன்னிப்பு கேட்குற வரைக்கும் நாங்கள் விட மாட்டோம், இவரும் வந்து தொலைக்காட்சி வழியாக மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி வெளிப்படையாக பேசுகிறாங்கல்ல. மன்னிப்பாவது ஹெச்ராஜாவதுன்னு போயிடுவோம். யார்கிட்ட வந்து யார் மன்னிப்பு கேட்குறது? ஏன்னா நகைச்சுவையாக இருக்குது.